போகிறோம்னா ஒரு சூப்பரான காரப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காரப்பொடியை இட்லி, தோசை, சாப்பாடுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லேசாக எண்ணெய் விட்டு 1/2 கப் கொத்தமல்லியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தா நம்ம எந்த ஒரு மசால் பொடியிலையும் இல்லை வேறு எந்த ஒரு பொடிகள்லையுமே கூட நம்ம எண்ணெய் விட்டு அதிகமாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். பட் இந்த காரப்பொடிக்கு நம்ம இப்படி எண்ணெய் விட்டு செஞ்சாதாங்க இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தரலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதை நம்ம நல்லா வறுத்தாதான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ லேசாக எண்ணெய் விட்டு புளி, கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். பூண்டுமே வறுபட ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுக்குங்க. பார்த்திங்கன்னா புளியும் பூண்டும் நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தது கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக மிளகு நம்ம நல்லா வறுத்துடலாம். பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீரக மிளகு சீக்கிரமே வறுபட்டுடும். சீரக மிளகு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயை ஜஸ்ட்டு சூடேற அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா வறுத்தது போதுங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காரப்பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துட்டேங்க. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம காரப்பொடியை அரைச்சிட்டோங்க. அரைக்கும் போதே லேசாக தூளுப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க.